சீரியல் ஆக்டர் சபரிநாதன் அவர்கள பார்க்க சீரியல் பிரபலங்கள் எல்லாருமே ஹாஸ்பிட்டல் குமிஞ்சிருக்காங்க அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில கிடைச்சிருக்கு. அவருக்கு என்ன ஆச்சு? என்ன நடந்திருக்கு? அப்படிங்கிறத தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சின்ன திரை மூலியமா ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருந்தவர் தான் சபரிநாதன் அவர்கள். இவரு ஏகப்பட்ட சீரியல்கள் பண்ணியிருக்காரு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா வேலைக்காரன், பாரதி கண்ணம்மா, சமீபத்தில ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய ஹிட் ஆகியிருந்த பொன்னி போன்ற சீரியல்கள்ல ரொம்பவே முக்கியமான கேரக்டர்ஸ் பண்ணியிருந்தாரு. அண்ட் இவர் பார்த்தீங்கன்னா சமீபத்தில அவரோட சோசியல் மீடியா பேஜ்ல போஸ்ட் ஒன்று ஷேர் பண்ணியிருந்தாரு. அதுல அவரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காரு. அவரோட கையில பலத்த காயம் ஏற்பட்டிருக்கு. அதற்கு ட்ரீட்மெண்ட் எடுத்து வந்துட்டு இருக்க மாரி உடனே ரசிகர்கள் எல்லாமே என்னாச்சு அப்படிங்கிற கேள்விய அவர்ட்ட கேட்டிருந்தாங்க. சமீபத்துல அவருக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அண்ட் இதுல பாத்தீங்கன்னா அவரோட கையில பலத்த காயம் ஏற்பட்டிருக்கு. அதனால அவரோட கையில பிளேட் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி டாக்டர்ஸ் தரப்புல சொல்லியிருக்காங்க. அண்ட் தொடர்ந்து அவர் 1 வீக்கா சிகிச்சையில தான் இருந்து வந்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வந்திருந்தாரு. அண்ட் இது தெரிஞ்சதுக்கு அப்புறம் ரசிகர்கள் எல்லாமே இப்ப நீங்க ஓகேவா, எப்படி இருக்கீங்க அப்படிங்கிற ஏகப்பட்ட கேள்விய அவர்ட்ட கேட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில சமீபத்துல தெரிய வந்திருக்கிறது என்ன அப்படின்னா, அவருக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் ஆச்சு அப்படிங்கிறது தெரிய வந்த உடனேயே அவரோட நண்பர்கள், இது மட்டும் இல்லாம தொழில்துறை நண்பர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே ஹாஸ்பிட்டல்ல சபரிநாதன் அவர்களை பார்க்க போயிருக்காங்க. அண்ட் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா பொன்னி டீம் மற்றும் பாரதி கண்ணம்மா டீம், இவங்க 2 பேருமே வந்து அவருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு டீம். இதன் மூலியமா அவருக்கு மிகப்பெரிய ஒரு ஃபேம் கிடைச்சிருந்துச்சு. அந்த டீம்ல இருக்கக்கூடிய ஹீரோ, ஹீரோயின், அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், இது மட்டும் இல்லாம அவர் கூட ஒர்க் பண்ணவங்க அப்படின்னு அவங்க எல்லாமே சபரி அவர்களை பார்க்க போயிருக்காங்க. அங்க போயிட்டு எப்படி ஆச்சு? இன்னும் எவ்வளவு நாள் நீங்க வந்து ஹாஸ்பிட்டல்ல இருப்பீங்க? இன்னும் என்னென்ன ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் பெண்டிங் இருக்கு? எப்ப இதெல்லாம் முடிச்சுட்டு மறுபடியும் நீங்க ஆக்டிங் செய்து வருவீங்க? அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளை கேட்டுட்டு அவருக்கு நல்லபடியா ஆறுதல் சொல்லிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. சபரிநாதன் அவர்கள் எப்போதுமே ரொம்பவே ஃபன்னான ஒரு ஆளு. அதே நேரம் சோசியல் மீடியால ரொம்பவே ஆக்டிவா இருக்கக்கூடிய ஒரு ஆளு. அவர் வந்து இந்த விஷயத்த சமீபத்துல சோசியல் மீடியால ஷேர் பண்ணியிருந்தாரு. அண்ட் அவங்களோட நண்பர்கள் அவர் வந்து பார்த்தது அவருக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு அப்படின்னும், ஒரு ஹோப் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரியும் ஷேர் பண்ணியிருக்காரு. கூடிய சீக்கிரமே அவரு இந்த ஒரு விபத்திலிருந்து மீண்டு வந்து மறுபடியும் தொழில்துறையில வந்து நடிக்கணும் அப்படின்னு ரசிகர்கள் கேட்டு வந்துட்டு இருக்காங்க. இது ஒரு புறம் இருக்க, பிரபல இயக்குனரான அட்லி அவர்களுக்கு சமீபத்துல டாக்டர் பட்டம் கொடுத்து சத்யபாமா நிறுவனம் கௌரவிச்சிருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு ஹாப்பினஸை கிரியேட் பண்ணியிருக்கு. தமிழ் சினிமாவில் இருக்கக்கூடிய மிக முக்கிய டைரக்டர்கள்ல ஒருத்தர் தான் அட்லி. இவர் பண்ணியிருக்கக்கூடிய படங்கள் எல்லாமே ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு ஹிட் ஆகி இருந்துச்சு. அண்ட் அடுத்ததாக அவரு அல்லு அர்ஜுனை வச்சு 700 கோடிக்கும் மேல இருக்க ஒரு பட்ஜெட்ல படம் பண்ண போறாரு. அண்ட் இந்த ஒரு நிலையில சமீபத்துல சத்யபாமா நிறுவனம் அவருக்கு டாக்டர் பட்டம் தரப்போறாங்க அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட்டை அறிவிச்சிருந்தாங்க. அட்லி அவர்கள் அவங்களோட ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறத தாண்டி தமிழ் சினிமாவில் ஒரு தவிர்க்க முடியாத இயக்குனராக மாறி இருக்காரு. அதை போற்றும் வகையில தான் அவருக்கு டாக்டர் பட்டம் கொடுக்கப்படுறதா சொல்லி இருந்துச்சு. அவங்க சொன்ன மாதிரியே இன்னைக்கு டைரக்டர் அட்லி அவர்களுக்கு டாக்டர் பட்டம் கொடுத்து சிறப்பிச்சிருக்காங்க. அங்க எடுக்கப்பட்ட போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாமே இப்போ சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்கிட்டு இருக்கு. தான் படிச்ச காலேஜ்லயே அகைன் போயிட்டு கெஸ்டா இல்லாம ஒரு டாக்டர் பட்டம் வாங்குறது அப்படிங்கிறது உண்மையிலேயே மிகப்பெரிய ஒரு விஷயம். ரசிகர்கள் எல்லாமே அட்லியை வந்து பாராட்டி வந்துட்டு இருக்காங்க. அடுத்து அவர் எடுக்கப்பட்ட படம் இந்திய சினிமாவை திரும்பி பார்க்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.